மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 3ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 19 நுண்ணறிவு மிக்க புகழேந்தி. நல்லூர் என்னும் சிற்றூரில் கண்ணன் என்பவர் ஓர் உணவகத்தை நடத்தி வந்தார். அதாவது நல்லூர் என்னும் ஒரு சிற்றூரில் கண்ணன் ஒருவர் என்ன பண்ணுறாரு, ஒரு உணவகம் ஹோட்டல் ஒன்று நடத்திட்டு வர்றாரு. உணவகத்தில் காலை மாலை வேளைகளில் சிற்றுண்டி விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அந்த உணவகம் அதாவது ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையிலும் மாலை வேளைகளிலும் சிற்றுண்டி அதாவது உணவு, சிற்றுண்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு விற்பனை செய்யப்பட்டது. பகலில் உணவு வழங்கப்பட்டது. சிற்றுண்டிக்கு சட்டினியும் சாம்பாரும் இலவசமாக கொடுப்பது வழக்கம். அதாவது ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்டோன்னா என்ன பண்ணுவாங்க, பொரியலோடு நமக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி காலை மாலையிலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு விற்பனை செய்யப்பட்டிருந்தது. பகலில் உணவு வழங்கப்படும் பொழுது சிற்றுண்டிக்கு சட்டினி சாம்பாரும் இலவசமாக கொடுப்பது வழக்கம் இல்லைங்களா. எல்லா கடைகளிலும் அப்படி தான் பண்ணுவாங்க இல்லைங்களா. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இட்லி தோசை பூரி சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எல்லாத்துக்குமே வகை வகையாக என்ன பண்ணியிருப்பாங்க, குருமா வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அப்போ அந்த குருமா இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சிலர் கேட்டால் சர்க்கரையும் இலவசமாக கொடுத்து வந்தார். சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை தொட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் இலவசமாக கொடுத்து வராரு. அதனால் சிறுவர்கள் அதிகமாக சிற்றுண்டி சாப்பிட்டனர். சர்க்கரைனா பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. இப்போ நம்மளே கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது சட்னி சாம்பாரை விட சர்க்கரை இனிப்பு, அதனால் இனிப்பு நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதை விட என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தித்திப்புன்றதால இல்லைங்களா. சிறுவர்கள் அந்த சர்க்கரைக்காகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவகத்துக்கு சாப்பிட்றதுக்காக அதிக பேர் வராங்களாம். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை விலை நாளுக்கு நாள் என்ன ஆயிடுது, உயர்ந்து வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நகை விலையிலிருந்து பொருட்கள் விலையிலிருந்து எல்லாமே ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனால் காலங்கள் மாற 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 என்ன ஆயிடுச்சு, எல்லா பொருட்களினுடைய விலைகளும் அதிகமாக போயிடுச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நகைகள் விலை அதிகமாக ஆனாலும் பொருட்களினுடைய விலைகளும் என்ன ஆகுது, உயர்ந்து கொண்டே போயிருக்கிறது இல்லையா. அப்போ சர்க்கரை விலை நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப உயர்வாக காணப்பட்டது. சர்க்கரை கொடுப்பதை உடனே நிறுத்திட்டார். சர்க்கரை விலை அதிகமாக, ஒரு பொருளினுடைய விலை அதிகமானாலுமே நம்மளால் அந்த பொருளை வாங்க முடியாது இல்லைங்களா. அதனால் சர்க்கரையினுடைய விலை, அதாவது சர்க்கரை கொடுத்துட்டு ஒரு சர்க்கரை விலை அதிகமாக ஆன உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த சர்க்கரை கொடுப்பதை நிறுத்திட்டார். ஒரு நாள் இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது என்று அறிவிப்பு பலகையில் எழுதி வைத்தார். இன்னையிலிருந்து என்ன கிடையாது, சர்க்கரை கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அறிவிப்பு பலகையில் எழுதி வைக்கிறாரு. அதை படித்தவர்கள் எல்லாரும் சர்க்கரை கேட்காமல் சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு சென்றனர். இவர் தான் சர்க்கரை விலை அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அறிவிப்பு பலகையில் இன்னையிலிருந்து எந்த ஒரு தோசைக்கு, முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது என்று அறிவிப்பு பலகையில் எழுதியிருக்கார், தவறாக எழுதியிருக்கார். அதை படித்தவர்கள் எல்லாரும் சர்க்கரை கேட்காமலேயே உணவு சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க சரிங்களா. புகழேந்தி என்ற ஒரு மாணவன் மட்டும் ரொம்ப அறிவு உள்ளவன் சரிங்களா. இப்போ அறிவாற்றல் உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருட்களை சாப்பிட்டாலும் சரி, பொருட்களை பார்த்தாலும் சரி, ஒவ்வொன்றுத்துலேயும் இந்த பொருள் எப்படி வந்தது, இதை எப்படி தயாரித்தாங்க, எல்லாத்தையும் நுணுக்கமான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அறிவு உடையவர்கள். அறிவாற்றல் மிக்க குழந்தைகள் எல்லாருமே ஒரு சின்ன 2 வயசு குழந்தையாக இருந்தாலும் அந்த 2 வயசு குழந்தை கூட என்ன பண்ணும், நிறைய கேள்விகள்லாம் கேட்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் புகழேந்தி அறிவாற்றல் மிக்க ஒரு சிறுவன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் சாப்பிட்றதுக்காக வரான். அறிவிப்பு பலகையும் படிக்கிறான். பிறகு ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு என்ன பண்ணுறான், 2 தோசை கேட்டான். எத்தனை தோசை கேட்குறான், 2 தோசை கேட்டான். கண்ணனும் என்ன பண்ணுறான், 2 தோசையுடன் சட்னியும் சாம்பாரும் கொண்டு வைத்து சென்றார். புகழேந்தி 2 தோசை கேட்குறான். அவரும் என்ன பண்ணுறாரு, சட்னி தோசை சாம்பார் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. புகழேந்தி முதல் தோசையை சாப்பிட்டுட்டான். உடனே என்ன பண்ணுறான், உரிமையாளரை கூப்பிட்டு சர்க்கரை கேட்டான். சர்க்கரை கேட்ட உடனே அந்த உரிமையாளர் பேர் என்ன, கண்ணன் இல்லையா. சர்க்கரை கேட்ட உடனே
தம்பி அறிவிப்பு பலகையை படிக்கவில்லையா என்றார். தம்பி, நீ என்ன பண்ணல? அறிவிப்பு பலகையில் என்ன எழுதியிருக்குன்றது படிக்கலையா? சர்க்கரை என்பதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. புகழேந்தி சொல்கிறான், படித்து விட்டு தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறான். என்ன நீ படித்த? நான் தான் சர்க்கரையே கிடையாதுன்னு அறிவிப்பு பலகைகளை எழுதியிருக்கேன். ஆனால் நீ சர்க்கரையே கேட்குறியே, நீ என்ன தான் படித்த அப்படின்னு கேட்குறான். உடனே, இன்று முதல் தோசைக்குத்தானே சர்க்கரை இல்லை, இது 2வது தோசை, இதற்குத்தான் சர்க்கரை கேட்டேன் என்றான். நீங்கள் அறிவிப்பு பலகையில் இன்று முதல் முதல் தோசைக்குத்தானே சர்க்கரை கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் சாப்பிட்டது 2 தோசை, ஆனால் முதல் தோசைக்கு என்ன பண்ணலை, சர்க்கரை கேட்கல, 2வது தோசைக்கு தான் நான் சர்க்கரை கேட்குறேன் அப்படின்னு கேட்குறான். ஓ, இதற்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறதா என்று கூறிவிட்டு சர்க்கரை கொடுத்தார் புகழேந்தி. சாப்பிட்டு விட்டு சென்றான். உடனே புகழேந்தி, ஓ, இதற்கு இப்படி என்ற ஒரு பொருள் இருக்கிறதா என்று கூறிவிட்டு என்ன பண்ணுறாரு, சர்க்கரை கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே புகழேந்தி என்ன பண்ணுறான், 2வது தோசைக்கு அந்த சர்க்கரையை வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மறுநாள் காலை சிற்றுண்டி சாப்பிடுவதற்காக புகழேந்தி உணவகத்துக்கு வரான். மறுபடியும் சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணுறான், புகழேந்தி உணவகத்திற்கு வருகிறான். உடனே மறுபடியும் அறிவிப்பு பலகையை பார்க்குறான். இனிமேல் தோசைக்கு என்ன கிடையாது, சர்க்கரை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. உடனே சிரித்தபடி 2 தோசை கேட்டான். கண்ணன் கொண்டு வந்து வைத்தார். மறுபடியும் இனிமேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது என்று மாற்றி எழுதப்பட்டிருந்தது. சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, புகழேந்தி 2 தோசை கேட்குறான். கண்ணனும் கொண்டு வந்து தராங்க. இனிமேல் தோசைக்கு சர்க்கரை கேட்கவே கூடாது என்றார். சரி என்றான். உடனே கண்ணன் முன்ன அவன் 2ஆம் தோசைக்கு சர்க்கரை உண்டுன்னு கேட்ட உடனே கண்ணன் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, முன்ன கேட்ட மாதிரி இப்போ நீ கேட்கவே கூடாது, சர்க்கரை கிடையாது, சரியா அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்கிறான். 2 தோசையில் ஒன்றை சாப்பிட்டதும் உரிமையாளரை அழைக்கிறான். 2 தோசை சாப்பிட்டுட்டு மறுபடியும் உரிமையாளரை அழைத்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை கொடுங்கள் என்று கேட்குறான். மறுபடியும், தம்பி, மறுபடியும் இந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போ மறுபடியும் நீ கேட்குறியே, அப்போ சரின்னு சொல்லிட்டு இப்போ சர்க்கரை கேட்குறியே தம்பி அப்படின்னு கேட்குறாரு. அறிவிப்பு பலகையை நீ மறுபடியும் படிக்கலையா? புகழேந்தி சொல்கிறான், படித்ததால் தான் நான் கேட்குறேன். மேல் தோசை சாப்பிட்டு விட்டேன், இது கீழ் தோசை, இதுக்குத்தான் சர்க்கரை கேட்கிறேன் என்றான். நான் என்ன பண்ணிட்டேன், மேல் தோசையை சாப்பிட்டு விட்டேன், இப்பொழுது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ் தோசைக்கு தான் நான் சாப்பாடு கேட்டேன், மேல் தோசைக்கு கேட்கலையே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு ஒரு கண்ணன், இதற்கு தான் சர்க்கரை கேட்டேன் என்ற உடனே தான் எழுதிய அறிவிப்பில் ஏதோ பிழை இருக்கிறது என்று அறிந்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல் சர்க்கரையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? அடுத்த வகுப்பில் மீதியை பார்க்கலாம். சரிங்களா? நன்றிப்பா.